ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு பனையூர்ல காத்து செம்ம கெத்தா வீசுது. நாளைக்கு டெல்லியில சிபிஐ முன்னாடி ஆஜராகணும்னு சம்மன் வந்தோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் வேட்பாளர்கள்னு விஜய் களத்துல இறங்கிட்டாரு. கரூர் சம்பவத்துக்காக ஏற்கனவே 2 முறை ஆஜரான விஜய் இப்போ 3வது முறையா வந்த சம்மனை தற்காலிகமா ஒதுக்கி வச்சிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான வழக்குல சிபிஐ 3வது முறையா நாளைக்கு, அதாவது மார்ச் 10ஆம் தேதி டெல்லியில ஆஜராக சொல்லி விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தது. 2. ஏற்கனவே டிசம்பர் மாசத்துல புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார்னு தவேகாவோட மெயின் புள்ளிகள் எல்லாரும் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. 3. ஜனவரி 12 மற்றும் 19ஆம் தேதிகள்ல விஜயும் நேர்ல போய் பல மணி நேரம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாரு. 4. ஆனா இந்த முறை தேர்தல் அறிவிப்பு வர்ற நேரத்துல வேட்பாளர் நேர்காணல் நடக்கிற அதே நாள்ல சம்மன் வந்தத விஜய் ஒரு அரசியல் நெருக்கடியா பாக்குறாரு. 5. அதனால டெல்லிக்கு போகாம நாளைக்கு திட்டமிட்டபடி பனையூர்ல முதல் கட்டமா 25 வேட்பாளர்கள் கிட்ட விஜய் நேரடியா நேர்காணல் நடத்த போறாரு. 6. கட்சிப்பணிதான் எனக்கு இப்போ முதன்மையானதுன்னு விஜய் எடுத்திருக்கிற இந்த போல்டான முடிவு டெல்லி மேலிடத்தை அப்படியே ஸ்டன் ஆக வச்சிருக்கு. 7. சிபிஐ விசாரணைக்கு ஒரு தேதியை கேட்டுட்டு நாளைக்கு தன்னோட அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு நம்ம தளபதி பாஸ். இந்த துணிச்சலான முடிவு நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. எத்தனையோ நெருக்கடிகள் வந்தாலும் ஒரு தலைவன் தன் இலக்குல உறுதியா இருந்தா எதையும் சமாளிக்கலாம்னு விஜய் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. சிபிஐ சம்மனை மீறி நேர்காணல் நடத்துற விஜயோட இந்த முடிவை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உன்னோட கோட்டையில வந்து உன்னை அடிக்கணும்னு இல்ல, என்னோட கோட்டையில நான் ராஜா. டெல்லி சம்மனை தள்ளி வச்சுட்டு பனையூர் கோட்டையில வேட்பாளர்களை சந்திக்க ரெடி ஆயிட்டாரு பாஸ். சிபிஐ விசாரணைக்கு விஜய் போகாம நேர்காணல் நடத்துறது சரியா, இல்ல இது சட்ட சிக்கலை உண்டாக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் தேர்தல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.